Hey friends, hi, hello, வணக்கம். Let's learn together மூலியமா நம்ம TNPSC Group 1 Prelimsக்கான லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம்ல. நேற்றுக்கு டே 1 ப்ரிப்பரேஷன் எப்படி படிச்சிருக்கீங்க? சொன்னது எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்களா? இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்காவது படித்து முடிச்சிங்களா? மேக்ஸிமம் யாருமே அந்த கொடுத்த சிலபஸை படிச்சிருக்க மாட்டோம், இன்க்ளூடிங் மீ. நானுமே படிக்கலை. அந்த அளவுக்கு அது இல்லை, கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, லாஸ்ட் 10 days அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ அந்த டாப்பிக்கில் எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்கோ அதை ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படித்ததை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சிலபஸ் கம்மி பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக தான் நான் இன்றைக்கி வந்துட்டு எடுத்தே வச்சுருக்கேன். பிகாஸ் நேற்றுக்குள்ளதையும் சேர்த்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி. அண்ட் இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கண்ணால் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத மட்டுமாவது நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ அதையாவது எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வந்து இப்படி ஒரு டாபிக் பார்த்தோம்ல அப்படின்னு. சில சமயம் எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் இருக்கா, ஏதோ இருக்கும் போல், நமக்கு தான் தெரியல அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ இந்த வாட்டி அப்படிலாம் நம்ம நினச்சிக்க கூடாது. நம்ம எல்லாத்தையும் லைட்டாக தொட்டு வச்சுட்டு போனால் கூட தப்பு கிடையாது. பட் நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆப்டிடியூடுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிங்க. போட்டு பார்க்க ஆரம்பிங்க. லைக் சிலருக்குலாம் போட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா போட்டு பாருங்க. ஃபார்முலாஸ் ரிவிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ஆப்டிடியூடுக்கு ஒரு போர்ஷன் சொன்னாலும் நேற்றுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது ஒரு ரிவிஷன் அண்ட் இன்னைக்குள்ளது. திரும்ப நாளைக்கு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேக்குள்ள ரிவிஷன், தேர்ட் டேக்குள்ளது. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணுறீங்களோ இல்லையோ ஆப்டிடியூடுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். 10 நாள் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரொம்ப கதை பேசாமல் நம்ம டே 2க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் பாலிட்டியில் நேற்றுக்கே நம்ம பேசிக்காக உள்ள எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டோம்ல. இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர். இதில் வந்துட்டு இந்த என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்திருக்கும், அது ஸ்டாட்யூட்டரி பாடியா இல்லைனா கான்ஸ்டியூஷனல் பாடியா, எப்போ கொண்டு வந்தாங்க, யூனியனில் எப்போ வந்துச்சு, ஸ்டேட்டில் எப்போ வந்துச்சு, இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்லிமெண்ட் அப்படிங்கும் போது யூனியன் லெஜிஸ்லேச்சர் பற்றின விஷயங்கள், லோக்சபா ராஜ்யசபா அதில் எப்படி எம்பிஸை தேர்ந்தெடுக்காங்க, எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம். அதே மாதிரி திரும்ப நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா ஸ்டேட் அசம்பிளினா என்ன, அப்புறம் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு ஆட்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எத்தனை பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கலாம், இந்தியாவில் கரண்ட்டாக எத்தனை ஸ்டேட்ஸில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குது, ஸோ எது ப்ரப்போசலில் இருக்குது, எப்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ண முடியும், இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தானே. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு. அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெஃபினட்டாக கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது என்ன ஆர்டிக்கல், என்ன பார்ட்டு, எதனால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அது எந்த ராஜா அந்த பேக்டை சைன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்க எது மூலியமாக இந்தியாவில் வந்து உள்ளே வந்தாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது லோக்கல் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ். லோக்கல் கவர்மெண்ட் செம்ம ஈஸி சாப்டர், செம்ம ஒன்றுமே இல்லை அந்த சாப்டரில். ஸோ பார்ட் நம்பர் 9, 9A, 9B இது மூணுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதிரிலாம் இருக்குது, எப்படி ஒர்க்கிங் நடக்குது, இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இது ரெண்டுமே 2 டெர்மினாலஜிஸ் தான். மிஞ்சி போனால் 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இடத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஃபெடரலிசம். இந்தியா வந்துட்டு ஃபெடரலா இல்லையா, ஃபெடரலிசம்ங்கிற வேர்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஃபெடரலிசம் கொடுத்துருக்காது, ஃபெடரேஷன்ங்கிற வேர்டு இருக்கா இல்லையா. ஸோ இந்தியாவை ஏன் நம்ம வந்துட்டு ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஏன் ஃபெடரல் இல்லைன்னு சொல்கிறோம். இந்தியா ஃபைனலி ஃபெடரலிசமில் என்ன ஸ்டாண்டில் இருக்குது, ஸ்டேட்ஸுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, யூனியனுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா. ஜுடிஷியரி என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி தானே இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் லோக்கல் சபார்டினேட் கோர்ட்ஸு, அந்த கோர்ட்டிங்கோட அந்த ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதோட இந்தியன் பாலிட்டி முடிச்சிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, லைட்டாக பார்த்துக்கோங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் எடுத்துருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இது ரிலேட்டடாக, அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்ன மாதிரி நடக்குது, அதோட இம்பாக்ட்ஸ் என்னலாம், ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மேஷன்லாம் எப்படி நடக்குது, அண்ட் பப்ளிக் செக்டருக்கு அந்த ஸ்கீம்ஸ் என்னென்னலாம், அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. ஸோ இதெல்லாம் மட்டும் ஜென்ரலாக பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது இதே டாபிக்ஸில் தான் ஜாகிரஃபிலையும் எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இன்டகிரேட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு பெரிய லெவலில் கான்செப்ட்ஸ் அப்படின்னு இருக்காது. வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி டீட்டெயில்டாக போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அது ஒரு வாஸ்ட் ஏரியா, அவ்வளோ போவேன்னா வாட் இஸ் வாட், இப்படி இருக்கா, இந்த மாதிரி பண்ணாங்களா, லேண்ட் ரிஃபார்ம் இப்படி பண்ணாங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டே இது ரிகார்டிங்காக தான் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டை அதெல்லாம் மாற்றிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட் அது இருக்காது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது பாலிட்டியோட பேக்கப்பையும் லைட்டாக வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவாலஜியில் வந்துட்டு ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், 7ஆம் அறிவு படம் அதெல்லாம் பயங்கரமாக பார்த்து வச்சுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் அடுத்தது ஹியூமன் டிசீசஸ். அப்போ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவோம், அதோட ரெமெடிஸ் என்னெல்லாம், கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஸோ எந்த டிசீஸா, அந்த டிசீஸை காஸ் பண்ணுறது என்னது, பாக்டீரியாவா இல்லை ஃபங்கையா இல்லை பொட்டோசோவா, வாட் எவர் இட் மைட் பி, அதுக்கு ரெமெடி என்ன, அதுக்கு என்ன ட்ரக் கண்டுபிடிச்சாங்க, ஹெச்ஐவி ட்ரக்னா என்ன, குழந்தை பிறந்தோடனே என்ன வேக்சின் போடுவாங்க, எத்தனை வயசில் என்ன இதை கொடுக்கறது நமக்கு நல்லது, இந்த ஃபீவர் எப்படி வரும், அந்த காய்ச்சல் எப்படி போகும், ஏதோ ஒன்று இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபிசிக்ஸில் வந்துட்டு மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஸோ அது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜென்ரலாக, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸாக ஒன்றும் இல்லை. இப்போ வெயிட் அப்படின்னா நம்ம கேஜிஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு கிலோகிராம்ஸு அண்ட் அதுதான் வெயிட்டுக்குல. ஸோ வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். அடுத்தது எனர்ஜி, மோஷனு, எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் தான். வாட் இஸ் இட் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியே நீங்கள் டீட்டெயில்டாக போய் பயங்கர மாஸ்டர்லாம் ஆக வேணாம். வாட் இஸ் இட் அவ்வளோ பார்த்தா போதும். அடுத்தது ஜாகிரஃபியில் வந்துட்டு மான்சூன், ரெயின்ஃபால், இது ரெண்டுமே டெஃபினட்டாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வெதர்ங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டி, கிளைமேட் அப்படிங்கிறது ப்ரொலாங்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸு. ஸோ இதே தான் நம்ம எங்கே பார்த்தோம், எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தோம்ல, அதே தான். அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸ் எப்படிலாம் இருக்குது இந்தியாவில், ராபி கிராப்ஸு, அதுக்கப்புறம் கேரிஃப் கிராப்ஸு. ஸோ எதுக்கு மழை வேணும், எதுக்கு மழை வேணாம், எது ஷார்ட் டேர்ம், எது லாங் டேர்மு, இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எது நெற்களஞ்சியமாக இருக்குது, எந்த இடத்துல என்ன இன்ஸ்டியூட் இதுக்காக வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அடுத்தது லைஃப் ஸ்டாக்னா என்ன, ஃபிஷரிஸ்னா என்ன, எல்லாமே நம்மளோட இதை சம்மந்தப்பட்டது தான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சயின்ஸில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி பார்க்கல அண்ட் பாட்னி பார்க்கல, அது ரெண்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, அதுக்கு அதை நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நேற்றுக்கு பார்க்காததை பார்த்துட்டு இந்த ஜுவாலஜி அண்ட் ஃபிசிக்ஸில் சொல்கிறத மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்தது கரண்ட் ஈவெண்ட்ஸில் ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன பெருசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் கோர்ட் வேர்டிக்ஸ், எக்கச்சக்க வேர்டிக்ஸ் லாஸ்ட் இயருக்கு. ஸோ சபரிமலா கேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள் தலாக் கேஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த நிறைய செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டீகம்யூனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அந்த என்னென்ன செஷன், இதெல்லாம் அவங்க டீகம்யூனலைஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. மிஞ்சி போனால் அந்த செஷன் நம்பர் கேட்பாங்க மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே டீட்டெயில்ஸாக கேட்க மாட்டாங்க, நான் நம்புகிறேன். ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ அதை மெயினாக பார்த்துக்கலாம். ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம கிங்ஸை வந்துக்கலாம். ஸோ மெடிவல் கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்ஷியன்ட் டு மெடிவல் அப்படியே லைட்டாக பார்த்துக்கலாம். குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸு, முகல்ஸு, மகாத்தாஸ். டெல்லி சுல்தான்ஸில் ஒரு 5 டைனாஸ்டி அடுத்தடுத்து வருவானுங்க. என்ன டைனாஸ்டி அண்ட் அதில் எந்தெந்த கிங் இருந்தாங்க. ஸோ கிங்கோட கனாலஜிக்கல் ஆர்டரை தெளிவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிங் யாரு, ஃபர்ஸ்ட் கிங் யாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி உள்ளே வந்தாங்க, முகமது ஆஃப் கசினி வந்திருப்பாங்க, அதுக்கு அடுத்து கோகி வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் என்னெல்லாம், அடுத்தடுத்து எப்படி அந்த டைனாஸ்டிஸ் வந்துச்சு, என்ன எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அனாலிசிஸ் கூட நீங்கள் போனால் யாரெல்லாம் வந்தாங்க, இவன் வந்தா அவன் வந்தா அவன் வந்தா. ஸோ அந்த பர்சன்ஸோட ஆர்டர் பார்த்துக்கோங்க, அந்த டைனாஸ்டியோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன டைனாஸ்டி, ஸ்லேவ் டைனாஸ்டியில் ஸ்டார்ட் ஆகும், அடுத்தடுத்த டைனாஸ்டி போய் அப்படியே லோடி டைனாஸ்டியோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதோட டெல்லி சுல்தான்ஸ் முடிஞ்சு முகல்ஸ் வருவாங்க. அப்போ முகல்ஸ் எந்த முகல் வந்துட்டு டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு எண்டு வச்சுட்டு முகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. முகல்ஸ் எந்த இயர் வந்தாங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஈவன் மற்ற போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவுக்கு லேண்ட் ரூட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் முகல்ஸே இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முகல் கிங்ஸ் எல்லாருடைய அந்த ஆர்டர் கனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அந்த டேக்ஸ் கலெக்ஷனுக்கு, ரிஃபார்ம்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் அந்த ஏதோ நேம்ஸ்லாம் வரும்ல. ஸோ அந்த நேம்லாம் என்னென்ன நேம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் சில குட்டி குட்டி டாபிக்ஸ் தான். அந்த டாபிக்ஸ் முடிஞ்சால் நானே கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைனாலும் நீங்களாக பார்த்து வச்சுக்கோங்க. குப்தாஸ்க்கும் அதே மாதிரி எந்த அந்த குப்தர் டைனாஸ்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, எப்படி குப்தாஸ் ப்ரொசீட் ஆனாங்க, சந்திரகுப்த மௌரியா, அந்த மற்ற மௌரியாஸ் அவங்க மௌரியாஸில் போயிடுவாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகிடாதீங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு விஜயநகரம், ஸோ பாமினிஸ் பற்றி அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் எம்எஸ் சுப்லக்ஷ்மி பற்றியும் ருக்மணி அகுந்தல் பற்றியும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து மியூசிக், இவங்க வந்து டான்ஸு, அதனால் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 2 பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு வேறு. ஸோ அதனால இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது,
யாகோட ப்ரப்போசல், யாக வந்து ஃபர்ஸ்ட் செஷனை வந்து ரூல் பண்ணாங்க. அண்ட் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, யாக அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்க, எது இம்பார்ட்டன்ட் செஷன், எந்தெந்த செஷன் எந்தெந்த இடங்களில் நடந்துச்சு, லாகூர் இது செஷனில் என்ன நடந்துச்சு, பெங்காலில் ஸ்பிளிட்டு நடக்கும் போது எந்த செஷன் ஆக்டிவாக இருந்துச்சு, காந்தி எந்த செஷனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொசீட் பண்ணாங்க, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ். ஸோ காந்திஜி, தாகூர், நேரு, நேதாஜி, ஸோ இவங்க 4 பேரை பற்றி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்குல்ல இந்த டாப்பிக்கு, அதுவே போதுமானது. பட் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ஐஎன்சி பற்றி டெஃபினட்டாக கேள்விகள் வரும். ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐஎன்சியில் எப்போ முஸ்லீம் லீக் உள்ளே வந்தாங்க, எப்போ வெளில போனாங்க, என்ன நடந்துச்சு, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்படி இவங்க ஃபார்ம் பண்ணாங்க, அதுவே பெரிய இதாக அதை படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு மேஜர் பார்ட்டை நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த இயர் எந்த செஷன் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அது அந்த மாதிரி அப்படியே லைட்டாக பார்த்துட்டே வாங்க. இவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிக்ளரேஷன் எடுப்பாங்க. மேபி சூகஜ் டிக்ளரேஷன், சூகஜ் நம்ம இனிமேல் வந்துட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்வராஜை கொண்டாடணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பூர்ண ஸ்வராஜ்னு ஒரு டைமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பிற்காலத்தில் ரிப்பப்ளிக் டே அதே டேயில் கொண்டாடணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்டிடியூடில் நேற்றுக்கு பார்த்ததை தெளிவாக பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஏரியா, வால்யூம், அவ்வளோதான். இந்த 4க்கு நீங்கள் எதுவுமே பக்கட்டி பார்க்கல, ஃபார்முலாஸ் மட்டும் வச்சு பாருங்க. ஏன்னா அட்லீஸ்ட் இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மேஜர் போர்ஷன் கவர் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களை இன்னும் நல்லா படிக்க வைக்கும். ஸோ அதனால அதை பண்ணுங்க. இதை நீங்கள் அப்படியே ரேண்டமாக பார்த்தா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. பட் பாருங்க, ஏன்னா அங்கங்கே பார்த்தா கூட அது எக்ஸாம்பிள் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால லாஸ்ட் மினிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால கிளியர் பண்ண முடியுமா. அண்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு பேசிக்ஸ் மட்டும் பாருங்க. ஆல்ரெடி இந்த பேசிக்ஸ் வந்துட்டு சில கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோஸ் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், பூட்டிங், இதுக்கெல்லாம் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் அங்கே எங்கேயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்குள்ளே கிடக்கும். எல்லாமே குட்டி குட்டி வீடியோஸாக தான் இருக்கும். வேணா அதை பாருங்க. இல்லை எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா பார்க்காதீங்க. ஓகே, ஏன்னா இந்த ஆப்டிடியூட் 50 மார்க்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்து தான் வருது. அதில் எந்த மாதிரி கேள்விகள் இருக்குன்னு தெரியல. பட் டெக்னாலஜி பேஸ்டாக இல்லாமல் நார்மலாக அதுவும் 11th ஸ்டாண்டர்டில் புது கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து கேள்விகள் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால அதுலேருந்து நான் கேள்விகள் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. லைக் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, குட்டி எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அதை பாருங்க. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்காதீங்க. அண்ட் அதுலேயே இன்னும் நம்பர் சிஸ்டம் அதெல்லாமே இருக்குது. ஸோ நம்பர் சிஸ்டம்னா நாளையிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் இன்னும் 3-4 டேஸ் இந்த மாதிரி புஷ் பண்ணி படித்தாலும் நெக்ஸ்ட் ஒரு 4-5 டேஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல எஃபர்ட்டாக இது இருக்கும். அண்ட் நேத்திக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றின ஒரு வீடியோ இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு ஒரு டாபிக் இருந்துச்சு. அதில் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு அலகாபாத்தில் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி அலகாபாத்தில் இருந்திருக்கு, பட் இப்போ அதை மாற்றிட்டாங்க. இப்போ அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் இருக்காரு. கமிஷனருக்கான ஹெட் குவார்ட்டர்ஸை நியூ டெல்லி மாற்றியாச்சு. ஸோ அதை அந்த வீடியோட லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தப்புக்கள் இருந்தால் தப்புக்கள் வர்றது சாத்தியம் இருக்குது. டெஃபினட்டாக 100% நான் கரெக்டாக பண்ணேன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போடவா, ஆகல்ஸ் அந்த கமெண்ட்ஸை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஏதாவது சேஞ்ச் வந்ததுனாலும் எப்போ வந்ததுனாலும் அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டா நீங்கள் பார்த்துப்பீங்களா? ஸோ அதுக்கான சஜஷனையும் கீழே கொடுத்துருங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட், குட் பெட்டர் பெஸ்ட், நெவர் லெட் இட் அட் ரெஸ்ட் டில் யூ ஆர் குட் பிகம்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் பிகம்ஸ் பெஸ்ட். ஸோ உங்களோட இப்போ லெவல் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஓகேயா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கிடுங்க. இல்லை நான் செம்மையாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செம்மையாக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ அந்த ஒர்க்கிங்கை மட்டும் என்றைக்குமே நம்ம விடாமல் இருந்தோம்னா டெஃபினட்டாக நமக்கு தேவையான அந்த விஷயம் நமக்கு வந்து சேரும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டு சேம் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தேர். அண்ட் டே 2வையும் நீங்கள் கம்பல்சரியாக நல்லபடியாக முடிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.